இன்று பெரிய மனசுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மார்க்கம் தெரிந்தவர்கள், 5 வேளை தொழுறவங்க, ஹஜ் உம்ராலாம் முடிச்சவங்க, சுன்னத்தான முறையில அந்த தாடியெல்லாம் வச்சு பேணக்கூடிய மக்கள் கூட, அல்லாஹ் ரசூல் இப்படியெல்லாம் வாய்கிலேயே பேசக்கூடிய மக்கள் கூட, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பல இடங்களிலே ஏகத்துவவாதிகள்னா ஒரு தனிச்சு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வாங்க தானே. நாங்க குர்ஆன் ஹதீஸை தவிர எதையும் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் பரிசுத்தவான்கள், இப்படிதானே இன்னைக்கு இருக்குது. உலகத்தினுடைய நடப்பு அப்படிதான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் கூட இந்த தாய் தந்தை பேணுவதில் தவறளிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கன்னா, இந்த உறவை அவர்கள் என்ன உறவாக நினைக்கிறார்கள்? ஏதோ நம்மளை பெற்று எடுத்துட்டாங்க, நம்மளை ஒரு ஆளாக்கிட்டாங்க, உலக அறிவை கொடுத்துட்டாங்க, போதும் அத்தோட அந்த உறவை துண்டிச்சிருவோம், அப்படிப்பட்ட நிலைதான் இன்று பெரும்பாலான பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட உறவாக அந்த உறவை நினைக்க சொல்லல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வகலையா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், உங்களுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேங்கிறான். அல்லாஹ் எப்படி வார்த்தையை சொல்றான்? என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், வவஸைனல் இன்சான வாலிதை இஹ்சான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை புரியுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறேங்க. கட்டளை என்றால் அதுக்கு அடிபணிஞ்சு ஆகணும், கட்டுப்பட்டு ஆகணும். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் சில இடங்கள்ல கடுமையாக சொல்லுவான், இதனை செய்தே ஆகணுங்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லுது, மனிதனுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன், உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்மை செய்யு.